நாமக்கல் அடுத்த சிலுவம்பட்டியில் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உமா வீடு வீடாக சென்று கொசு உற்பத்தி குறித்து டார்ச் லைட் அடித்து ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வரக்கூடிய கள ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா நாமக்கல் மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சென்று டெங்கு ஒழிப்பு பணிகள் குறித்து நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் நாமக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சிலுவம்பட்டி ஊராட்சி புரசம்பாளையம் சிலுவம்பட்டி கிராமத்தில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா நேரடியாக சென்று அங்கு டெங்கு ஒழிப்பு பணிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று அவர் தண்ணீர் தேங்கும் பகுதி வீடுகளில் சேமிக்கப்படும் தண்ணீர் மற்றும் பல்வேறு இடங்களில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த சூழ்நிலையில் அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து மற்றும் கிருமி நாசினியை தெளிக்க வேண்டும், நாமக்கல் மாவட்டத்தில் டெங்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து வீடுகளில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்கள் தண்ணீர் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இந்த குடம், அம்மிக்கல், தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் கப்புகள் மற்றும் வீட்டிற்குள் உள்ள பிரிட்ஜ் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் டார்ச் லைட் அடித்து அங்கு கொசு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்ந்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் தண்ணீர் தேங்குவதை கண்காணித்து தூய்மைப்படுத்த வேண்டும் என அவர் பொதுமக்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.